சண்டே அதுவுமா காப்பி கேட்டது ஒரு குத்தமா? அதில் என்ன இவ்வளோ ஒரு சோகம்? சரி பரவாயில்ல, சோகமாக இருந்தாலும் என்ன, நமக்கு ஒரு கிளாஸ் காப்பி கிடைக்குதா, வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த காப்பியை வாங்கி குடிச்சிட்டு பொட்டாட்டம் அமைதியாக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச சப்பாத்தி இருந்தது. சரி கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு நைட் வச்ச சாப்பாடும் கொஞ்சம் இருந்துச்சு. சாப்பாடு கொஞ்சம் தாளிச்சிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஓடியாந்து, அம்மா நான் சாப்பாடு தாளிக்கிறேன் அப்படின்னா. சரி பாப்பா, நேற்று நூடுல்ஸ் நல்லா தானே செஞ்சா, இன்றைக்கி சாப்பாடு நல்லா செய்வான்னு சொல்லிட்டு அவகிட்டயே கொடுத்துட்டு தாளிக்க சொல்லி, அவள் என்னென்ன பொருள் எல்லாம் போட்டாலோ தெரில, என்னத்தையும் மஞ்சத்தூளை போடுறா, மிளகாத்தூளை என்னென்னத்தையோ போட்டா, இது எந்த லட்சணத்தில் இருக்க போதோ தெரியல அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுன்னு வெளியில் ஓடிட்டா. அப்புறம் என்னடா கிச்சனில் கருகிற ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு அடுப்பை தீண்டி விட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. சரி சாப்பாடை போட்டு கிளறிடலான்னு கிளறிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க பாட்டி உப்புமா கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு, சாப்பாடு கிளறி வச்சது ஒரு குத்தமா, அதுக்கு என்னையை வந்து நான் சாப்பாடு கிளறணும்ல, நீங்கள் ஏன் கிளறினீங்கன்னு சொல்லி என்னையவே வந்து பேசி போட்டு, அப்புறம் கிளறின சாப்பாடை சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுங்கம்மா, அவளே வேறு பெருமை பித்திக்கிறா. அப்புறம் கொண்டு வந்து உப்புமாவை நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு அவங்க பாட்டி ஆட்டுக்கால் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதை க்ளீன் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நமக்கு இந்த கறியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனாவே கொஞ்சம் அலர்ஜிங் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதை நான் பண்ணலை. அவங்களே க்ளீன் பண்ணி தர சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு சிரமம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பொருளெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி விட்டு அதெல்லாம் மசாலா அரைக்கிறக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இவங்க எனக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆட்டுக்கால் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டை தாளிச்சி உரக்கெல்லாம் அரைச்சிட்டு மசாலாலாம் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே படம் ஒன்று போட்டிருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடி அந்த படத்தை பார்க்குறது ஒரு 10 நிமிஷம், அப்புறம் பார்த்திங்க சமைக்கிறது, அப்புறம் படத்தை பார்க்குறது. ஞாயிற்றுக்கிழமை தானே மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தாளித்து விட்டு காலையும் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சூப் தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் குடிக்கலாம். சூப் தண்ணி குடித்தா கொஞ்சம் காலுக்கெல்லாம் நல்லதில்லை. குழம்பு ஊற்றிட்டோம்னா அது சாதத்துக்கு பிணைஞ்சு தான் சாப்பிட முடியும். அதனால் சூப் தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது குழம்பு ரெடி பண்ணி அவங்க 2 பேரும் அவங்க பாட்டிக்கு அவளுக்கு கொடுத்தாச்சு.